ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஃபார் குட்டி ஸ்டோரி பெரிய லெசன். இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம யூடியூப்பில் நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ கஷ்டம்லாம் அனுபவிச்சிருக்காரு, அதை எப்படி ஃபேஸ் பண்ணி இப்போ பெரிய ஸ்டாராக இருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. இது வேறு யாரும் இல்லை, அது நம்ம விஜய் சித்து விலாக்ஸில் இருக்க சித்து அண்ணாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் ஆரம்பத்தில் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா, இவருக்கு சரியாக வியூஸும் போகல, 50 வியூஸ் கூட போகல. அதேமாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸு, ட்ரோல்ஸு நிறைய பேர் வச்சு இவங்களை கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி இவருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு எடிட்டிங், பேசிக் எடிட்டிங் இதெல்லாம் கூட அவருக்கு அப்போ தெரியாமல் இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது. ஆனால் அவர் போக போக வந்து எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பித்தார். அவராகவே எடிட்டிங் கற்றுக்க ஆரம்பித்தார். அதேமாதிரி எங்கெங்கே காமெடி பண்ணணும், எப்படி தம்ப்நெயில் வைக்கணும் எல்லாமே கற்றுக்கிட்டு ஆரம்பித்து இப்போ பார்த்திங்கன்னா 50 லேக் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் பார்த்திங்கன்னா, யார் யாரெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யூத்து, மீம் பேஜஸ் எல்லாத்தையுமே எல்லாருமே இவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து ஹோஸ்ட்டு, காலேஜ் பிராண்ட்ஸ் எல்லாருமே கான்டென்ட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படம் வந்தாலும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, விஜய் சித்து விலாகில் வந்து கன்ஃபார்ம் மொட்டை மாடி பார்ட்டி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ விஜய் சித்து விலாக்ஸில் இருக்க சித்து அண்ணாவே பார்த்திங்கன்னா ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்க. அந்த படம் பேர் பார்த்திங்கன்னா டயங்கரம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு விஜய் சித்து விலாக்ஸில் யாரை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸில் பார்த்திங்கன்னா விஜய் சித்து அண்ணாவையும் ஹர்ஷத் அண்ணாவையும் பிடிக்கும். உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.